ஓம் சாந்தி. வணக்கம். ஸ்ரீமத் பாபா நமக்கு ஸ்ரீமத் தர்றாரு. ஸ்ரீமத்னா என்னது? ஒரு தந்தை, அவருக்கு இந்த தந்தைக்கு ஒரு மகன் இருக்காரு. இந்த மகன் படிக்க மாட்டாரு. நல்ல குணங்கள் அந்த மகன் கிட்ட இல்லை. ரொம்ப சோம்பேறி, கெட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்பாரு, செய்வாரு. சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டாரு. ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கார் இந்த மகன். பிறகு நிறைய பாவங்கள் எல்லாம் செய்து பெரிய பந்தத்திலையும் இருக்காரு இந்த மகன். யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாருன்னு இந்த மகன் இருக்காரு. இதுக்காக இந்த தந்தை என்ன செய்வாரு? அந்த மகனுக்கு என்ன செய்வாரு? ஒரே ஒரு நேரம், 1 மணி நேரம் அந்த மகனுக்கு புத்திமதி சொல்லுவாரா, கொடுப்பாரா? இல்லாட்டி ஒரு நாள் முழுக்க அந்த மகனோட இருந்து கொஞ்சம் நல்லா ஒழுங்கா இரு, கொஞ்சம் படி, நானும் உதவி செய்யறேன்னு சொல்றாரா? 1 வருஷம் அந்த மகனோட இருந்து அந்த மகனுக்கு கொஞ்சம் உதவி செய்வாரா? அந்த மகனுக்கு கை பிடிப்பாரா இந்த தந்தை? இல்லாட்டி 10 வருஷமா இந்த மகனோடையே இருந்து நல்லபடியாக படிச்சு முடிச்சு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் இந்த தந்தை இருக்க போறாரா? இல்லாட்டி வாழ்க்கை பூரா இந்த மகன் நல்லபடியாக இருக்க, நல்ல இடத்துல போய் சேர, நல்ல ஒரு உத்தியோகம் இருக்க, நல்ல ஒரு வாழ்க்கை அமைய அந்த தந்தை அந்த மகனோடையே இருப்பாரா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நாள் போதுமா? 1 மணி நேரம் போதுமா? 5 வருடம் போதுமா? ஒரு வாழ்க்கை முழுக்க இருந்தா போதுமா? சொல்லுங்க. பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கறாரு. எத்தனை வருஷமா கொடுக்கறாரு? நம்ம கூடயே இருக்காரு, புத்திமதி சொல்றாரு, ஒரு நாளும் வர்றாரு, நம்ம கிட்டயே இருக்காரு, கைவிடாம இருக்காரு. எத்தனை வருஷமா இருக்காரு? போதும் விட்டுட்டு போறாரா? இன்னும் நம்ம முழுசா சம்பூர்ணமா ஆகாம இருந்தால், சம்பூர்ணமா முடியாம இன்னும் இல்லாம இருந்தால், நிச்சயமாக பாபா நடுத்தரவுல விட்டுட்டு போகவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து நல்லபடியாக நம்ம ஒரு தேவர் போல மாறுற வரைக்கும் பாபா நம்ம கிட்டயே இருப்பாரு. அந்த தந்தை எப்படி அந்த மகன் கிட்டயே இருந்து அவரை நல்லபடியாக ஒரு விதத்துல மாத்துறாரோ, அந்த மகன் நல்லபடியாக மாறுறாரோ, அது வரைக்கும் அந்த தந்தை இந்த மகனோட சகவாசம் விடவே மாட்டாரு. அதே போல நம்ம தந்தை சிவ பரமாத்மா நம்ம கிட்டே இருக்காரு. நமக்கு படிப்பும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, ஒரு ராஜ குணங்களும் கிடையாது, நல்ல குணங்களும் இல்லை, நிறைய பாவம் செய்திருக்கோம், எது என்னதுன்னு தெரியாம இருக்கோம், தத்தளிக்கிறோம், நிறைய நோய் நொடியை வச்சிருக்கோம், நிறைய பந்தங்கள் இருக்கு. அப்ப பாபா ஒரே ஒரு நாளைக்கு நமக்கு புத்திமதி சொல்லிட்டு போவாரா? நிச்சயமா கிடையாது. ஸ்ரீமத் கொடுப்பாரு. எவ்வளவு நாள், எத்தனை நாள், எத்தனை வருஷம்? கடைசி வரைக்கும். சில டேடிமார்கள் எல்லாம் 80 வருஷமா பாபாவோடையே இருந்தாங்க. இப்ப நீங்களும் ஒரு 20 வருஷமா பாபாவோட இருக்கலாம். சில பேர் நீங்க 15 வருஷமா இருக்கலாம். இப்போ நான் 40 வருஷமா இருக்கேன் பாபாவோட. சம்பூர்ணமாயிட்டேன்னா இல்லையே. அப்போ ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு தெரியாத ஒரு நிலையில இருக்கிற பொழுது நல்லபடியாக மாறுற வரைக்கும், கடைசி வரைக்கும் கைவிடாம உதவி செய்துகிட்டே இருப்பாரு. ஸ்ரீமத். ஸ்ரீமத்னா என்னது? அன்பு, புத்திமதி. ஆத்மாவை ஏத்துறது உடம்பை ஏத்துறது கிடையாது. ஆத்மாவை ஏத்தினால்தான் அந்த ஆத்மா அந்த உடம்பு மூலமா நல்ல முறையில செயல்கள் எல்லாம் செய்யும். ஆகவே ஆத்மாக்கு அன்பு தர்றாரு ஆத்மீக தந்தை. ஆத்மாக்கு புத்திமதி சொல்றாரு, ஆத்மாக்கு பாடம் கொடுக்கறாரு, ஆத்மாக்கு இந்த கர்ம சட்டங்கள் எல்லாம் சொல்லி தர்றாரு.
ஆத்மாக்கே எல்லாமே ஜோடிக்கிறாரு. ஆத்மா தான் ஒரு உயிரை இல்லாம இருக்கிற ஒரு ஒரு மனிதன். அவர் யாருன்னு தெரியாது, எங்க இருந்து வந்தாருன்னு தெரியாது, என்ன செய்யறாருன்னு தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது, அவருடைய இல்லம் எங்கே, அப்பா யாருன்னு தெரியாம இருக்கிற பொழுது பாபா அனாதிகளை, உயிர் இல்லாத இருக்கிற மனிதர்களை உயிர் கொடுக்கிறாரு. பிராணேஸ்வரா. ஸ்ரீமத் பிராணம் கொடுக்கறது. இந்த பிராணம் மூலமா ராஜாங்களுக்கே ராஜாவா மாற முடியும். இந்த ஸ்ரீமத் மூலமா ஒரு ஜென்மம் கிடையாது, பல ஜென்மத்துக்கு நம்ம ராஜாங்களா இருப்போம். ஸ்ரீமத் என்ன, ஒரு தாழ்ந்த மனிதனை ஒரு தேவரா மாத்துறது ஸ்ரீமத். ஆகவே ஸ்ரீமத் படிக்கணும்னா, ஸ்ரீமத் பின்பற்றணும்னா, ஸ்ரீமத்தை நம்ம கடைபிடிக்கணும்னா ஒரு நாளும் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அதன் பிரகாரமா நம்ம செயல்முறையையும் முறையிலையும் நம்ம அது நடந்துகிட்டே இருக்கணும், அது நடக்கணும், அது செயல்முறையில கொண்டு வரணும் கடைசி காலகட்டம் வரைக்கும். ஆகவே ஸ்ரீமத் ஒரு ஜென்மத்துக்கு கிடையாது, நீண்ட காலம், ஒரு நாளைக்கு கிடையாது, எப்பவுமே. ஏனென்றால் நம்ம மனிதன் ஒரு நாள் முழுக்க மனிதன், பல வருஷமும் மனிதன், பிறவி எடுக்கிற பொழுதும் மனிதன், மரணம் வர்ற பொழுதும் மனிதன். இப்ப மனிதனை தேவரை மாத்தணும்னா எத்தனை நாள் எடுக்கும்? நீங்களே நினைச்சு பாருங்க, எத்தனை நாள் எடுக்கும்? ஆகவே தேவரை ஆக்கணும்னா பாபா ஒரு நாளும் எப்பொழுதுமே, நீங்க என்ன நினைச்சால் நான் வர்றேன், என்னை கூப்பிட்டா நான் வர்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன், உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன் பாபா சொல்றாரு. ஸ்ரீமத். ஆகவே நீங்க நினைக்க கூடாது ஸ்ரீமத் சட்டம். சட்டம் மனிதர்களுக்கு சட்டம் கொடுப்பாங்க. ஆனா ஸ்ரீமத் அன்பு, ஸ்ரீமத் சகவாசம், ஸ்ரீமத் பொறுமை, ஸ்ரீமத் ஏத்துற ஒரு கலை, ஸ்ரீமத் குடும்பம், ஸ்ரீமத் ஒரு அன்பு. ஆகவே நம்ம ஸ்ரீமத்தை நம்ம கடைபிடிக்கிற பொழுது நம்ம உண்மையாகவே நல்ல மாறி ஆழமா நம்ம மாற முடியும். ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்கிற டாபிக் ஸ்ரீமத். 5000 வருடத்துல ஒரே ஒரு வாட்டி தான் கிடைக்கும். இந்த 5000 வருடத்துல இந்த ஒரு வாட்டி நமக்கு ஸ்ரீமத் கிடைக்கிற பொழுது நம்ம இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக முடியும். ஸ்ரீமத் ஒரு பாலம், நரக்கத்திலிருந்து ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புறது. ஸ்ரீமத் ஒரு பாலம். ஆகவே 5000 வருடத்துக்கு ஒரு வாட்டி பகவான் சிவ பரமாத்மா நம்மளை அந்த பக்கம் கூட்டிட்டு போறாரு. இதுக்குதான் பகவானுக்கு நம்ம எத்தனையோ பேர் கொடுக்கிறோம். அப்பான்னு சொல்றோம், அன்பு காட்டுறாரு. டீச்சர்ன்னு சொல்றோம், பாடமும் படிச்சு தர்றாரு. சத்குருன்னு சொல்றோம், வழியும் காட்டுறாரு, ஆசீர்வாதமும் கொடுக்கறாரு. தாயன்னு சொல்றோம், அன்பு காட்டுறாரு. பிறகு நாயகன்னு சொல்றோம், அவர் நமக்கு நல்ல நிறைய அன்பு கொடுக்கறாரு. சிநேகிதரன் சொல்றோம், மித்திரன்னு சொல்றோம், நம்ம கூடயே இருக்காரு. எத்தனை பேர் நம்ம அவர்கிட்ட அவர் கொடுத்துருக்கோம். படகோட்டுற எஜமானன்னு சொல்றோம், அவர் தோட்டக்காரன்னு சொல்றோம், மெஜிஷியன், வித்தை ஒரு வித்தை காட்டுற ஒரு பகவானான்னு சொல்றோம். எத்தனை பேர் அவருக்கு நம்ம வச்சிருக்கோம். எல்லாம் மாதிரி நமக்கு சகவாசத்தை அவர் கொடுக்கிறாரு. ஏனென்றால் எப்பவுமே ஒரு நாளும் இரவும் பகலும் இந்த வருஷம், அடுத்த வருஷம், இன்னொரு வருஷம் தொடர்ந்து டீச்சரா இருந்தா நமக்கு போரிங் அடிக்கும், பிடிக்காது. ஒரு நேரம் கொஞ்சம் அம்மா போல அன்பு காட்டணும், ஒரு நேரம் தந்தை போல கொஞ்சம் டிசிப்ளின் காட்டணும், ஒரு நேரம் ஒரு நாயகன் போல ஒரு மன்னிக்கணும், சந்தோஷமா காட்டணும். இந்த மாதிரி நமக்கு பல மாதிரி அனுபவங்கள் வேணும் பாருங்க. அப்ப நம்ம படிக்கிற பொழுது கொஞ்சம் அன்பும் பார்க்கிறோம்,
கொஞ்சம் டிசிப்ளினும் கேட்கிறோம், கொஞ்சம் ஞானமும் கிடைக்கிறது, தெளிவும் வர்றது, நம்மளை திருத்திக்க ஒரு தைரியமும் வருது, ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. ஆகவே சந்தோஷமா எத்தனை வருஷமா இருந்தாலும் இந்த பாடம் படிச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். எத்தனை வருஷம் படிச்சாலும் அது பத்தாது, இன்னும் வேணும், ஆழமா தெரிஞ்சு கொள்ளணும். இது அற்புதமான ஒரு பாடம்னு நமக்கு உணர்றது இது ஸ்ரீமத். ஸ்ரீமத் மனிதர்களால கொடுக்கவே முடியாது. மனிதர்களுக்கு சொல்றதெல்லாம் பரமத்துன்னு சொல்றோம். சில நேரம் நம்ம நல்லா படிச்சிருப்போம், அதுல ஒரு அகங்காரம் இருக்கும், நான் நினைக்கிறது தான் சரின்னு நினைப்போம். அதோட பேரும் மன்மத். மன்மத்தும் பரமத்தும் இருக்கிற பொழுது நம்ம படிப்படியா கீழே இறங்கி வந்துட்டோம். அந்த ஏணி படம் பாத்தீங்க தானே? என்ன ஆச்சு நமக்கு? ஒன்னொன்னா நம்ம இறங்கி வந்துட்டோம். ஆகவே யார் தான் நம்மளை ஏத்தி விட முடியும்? மனிதர்களா, இந்த தர்மம் ஸ்தாபனம் செய்யற தந்தைகளா, மதங்களா, ஒரு அரசாங்கமா, ஒரு சன்னியாசியா? யார் தான் நம்மளை ஏத்தி விடுவாங்க? யோசிச்சு பாருங்க. யாருமே கிடையாது. ஒரு தந்தை, அவர்கிட்ட இருந்துதான் ஸ்ரீமத். ஏன் ஸ்ரீமத்ன்னு சொல்றோம் தெரியுமா? காரணம், அவர் சம்பூர்ண ஒரு பரமாத்மா. அவர் கர்மாதீத் நிலையில இருக்கிறதுனால அவர் சொல்றது எல்லாமே 100% உண்மை, நன்மை, சத்தியம். அது ஏத்திவிடும். அது நமக்கு ஒரு பிரகாசம் கொடுக்கும். நம்ம புத்தி அது தவறான வழியில போயிடுத்து. என்ன நினைக்கணும் தெரியாது, எது சரின்னு தெரியாது, தவறாக செய்துட்டு அதுதான் உண்மைன்னு சொல்றோம். அந்த புத்திய, அதோட போற வழிய பாபா மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா, அது சரியில்லை, இதனால நீங்க தவிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, இந்த பாதையில போங்க, கஷ்டமே இல்லை, இதுதான் கர்ம தத்துவம், இதுதான் உண்மை, இதுதான் நன்மை, இதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இதுதான் சொன்ன பேச்சு நீங்க கேட்கணும்னு ஸ்ரீமத் பரமாத்மா கிட்ட இருந்துதான் கிடைக்கும். கர்மாத்தீத்தன்னு சொல்ற ஒரு சிவ பரமாத்மா கிட்ட இருந்துதான் வர்றோம். எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு தேவரும் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்க முடியாது. சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் தேவ மத் தான் இருக்கு. தேவர்களுக்கு பேசுவாங்க, சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள மத் இருக்கு, தேவ மத். இப்ப நம்ம துவாபர யுகத்திலையும் கலியுகத்திலையும் மன்மத் பரமத் தான் இருக்கு. ஆனா இந்த சங்கம் யுகத்துல பாபா நமக்கு தந்தையா வந்த உடனே, தாயாக வந்த உடனே, ஒரு குருவா வந்த உடனே, சத்குருவா வந்த உடனே, ஒரு நாயகனா வந்த உடனே, ஒரு தாயாரா வந்த உடனே நமக்கு ஸ்ரீமத் தர்றாரு. அப்ப நமக்கு போரிங்க அடிக்காது, அது வராது, போர் வராது. ஏனென்றால் ஒரு நாளும் புது புது விஷயம் சொல்றாரு. அதே வார்த்தைகளா இருந்தாலும் 2 வாட்டி நம்ம படிச்சா அதோட அர்த்தம் வேற மாதிரி நமக்கு தோணும். நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திக்க ஒரே விஷயம், ஒரே வார்த்தைகள், ஒரே கருத்து, நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிற பொழுது அது வேற மாதிரி தோணும். ஆகவே எவ்வளவு படிச்சாலும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் ஸ்ரீமத்தோட மகிமை, கடவுளோட மகிமை, இந்த சங்கம் யுகத்தின் ஒரு மகிமை. நரக்கத்திலிருந்தே ஒரு சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போவோம்னா யோசிச்சுட்டு பாருங்க. ஒரு வாட்டி நம்ம ஸ்ரீமத் நமக்கு கிடைச்சா 84 பிறவி நமக்கு நல்லபடியாக தான் அமையும். கடைசி காலகட்டத்துல கஷ்டம் இருந்தாலும் ஒரு மாதிரி சமாளிக்க நமக்கு முடியும். ஆகவே ஸ்ரீமத் 84 பிறவிக்கும் நமக்கு உதவும். மனிதர்கள் தேவரா மாற முடியும், நரக்கத்துல இருந்து ஸ்வர்க்கமா மாத்த முடியும், நரக்கத்துல இருந்து ஸ்வர்க்கத்துக்கு போக முடியும்.
இதுதான் ஸ்ரீமத்தின் மகிமை. ஆகவே இந்த சங்கம் யுகத்துல பாபா அந்த விதைய நட்டுறாரு. எந்த விதைய நட்டுறாரு? ஸ்வர்க்கத்தின் விதை, கல்ப செடியின் விதை. கல்பத்துல ஒரு விதை இருக்கு இல்லையா? கல்ப செடிக்கு விதை இருக்கும் தானே? அந்த விதையை இங்க நட்டுறாரு. ஆனா அங்க போனவனதான் அந்த செடி நல்ல மாதிரி வளர்ச்சி அடையும். ஆகவே விதை இங்கதான் பகவான் நட்டுறாரு. ஆகவே அவரே தான் சொல்றாரு, நீங்க யாருன்னு உணருங்க. உணர்றது தெரியுமா? நீங்க யாருன்னு? நான் யார்? நான் என்னுடையது, எனக்குன்னு சொல்றோம். அது யாரு? நம்ம இத்தனை நாளும் உடம்புன்னு நினைத்தோம். இப்ப பாபா சொல்றாரு, உங்களை நீங்க பார்க்க முடியாது, உணர முடியும். நீங்க இந்த உடம்புல இருக்கீங்க, உடம்ப பார்க்க முடியும். ஆனா உங்களை நீங்க உணர முடியும். அதே போல என்னையும் பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும், அனுபவம் செய்ய முடியும். இது உண்மை, இது சத்தியம், இது நீங்க அனுபவம் செய்யலாம். ஆகவே பாபா சொல்றாரு, மாயை உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கும், உங்களுக்கு பயம் ஏத்தி விடும். ஐயோ போகாதேங்க, அங்க என்ன இருக்குமோன்னு மாயா தடுக்கும். ஆகவே நீங்க உங்க புத்திய பாவிக்கணும். எப்பொழுது நமக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அந்த சமயம் நம்ம புத்திய நம்ம சரியான திசையில நம்ம மாத்துறோம். இது உண்மை, இது நிரந்தரம், இது பகவானே சொல்றாரு, இதுல நிச்சயமா நிறைய நன்மை இருக்கு. இப்ப எனக்கு தெரியாம இருந்தாலும் அப்புறம் எனக்கு தெரியும். ஆகவே எனக்கு சந்தேகமே இல்லைன்னு இந்த ஸ்ரீமத் படியே நம்ம நடந்தால் நிச்சயமாக நமக்கு 100% வெற்றி தான் கிடைக்கும். ஆகவே நம்ம ஸ்ரீமத் கிடைக்கிற பொழுது மன்மத் பரமத்தும் ஸ்ரீமத்தோட கலக்க கூடாது. நம்ம ஒரு நேரம் கலக்குறோம். எப்படி கலக்குறோம்னா, இங்க ஒரு சில மாதர்கள் இருக்காங்க. அவங்களோட பெண்கள் யூனிவர்சிட்டி படிச்ச உடனே அவங்களுக்கு 22 வயசு 23 வயசு இருக்கும். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் தாயார், நான் தந்தை, பெண்ணுக்கு 23 வயசு ஆச்சு, அவங்களுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை தேடணும் சொல்றாங்க. உடம்பு ரீதியில பார்த்தால் அது உண்மை. உடம்பு ரீதியில அது உண்மை. 23 வயசு திருமணம் செய்யற ஒரு விவா செய்யற ஒரு டைம் ஆச்சு அதுக்கு, அது உண்மை. ஆகவே அவங்க திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்றாரு, உங்களுக்கு எத்தனை வயசு? ஆத்மாக்கு வயசு இருக்கா? ஆத்மாவோட வயசை நீங்க பாக்குறீங்களா? உடம்போட வயசை நீங்க பாக்குறீங்களா? உடம்புக்கு 23 வயசு, ஆத்மாக்கு வயசே கிடையாது. மரணம் இல்லை, நிரந்தரமா இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? ஆகவே யாராவது என்னை கேட்டா ஹவு ஓல்ட் ஆர் யூன்னு கேட்டால் ஐ எம் யங்ன்னு தான் சொல்லணும். எத்தனை வயசு எனக்கு? எனக்கு வயசுன்னு சொல்றது கிடையாதே. ஆகவே நம்ம பிள்ளைங்களை பார்க்கிற பொழுது உடம்ப பார்க்கிறோம், நம்ம முயற்சி செய்யற பொழுது ஆத்மா பார்க்கிறோம். ஒரு நேரம் இங்கே நம்ம பார்க்கிறோம், இன்னொரு நேரம் அது எடுக்கிறோம். ஒரு நேரம் பரமத் மன்மத்தை நமக்கு வேணும், அடுத்தபடியாக நமக்கு ஸ்ரீமத் வேணும். இந்த மாதிரி கலந்து கலந்து நம்ம யோசிச்சால் நம்ம புத்தி தீட்ட முடியாது. உண்மையான உண்மைதான், அத உண்மையை நம்ம மாத்தக்கூடாது. ஆகவே உங்க பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னு அவங்களே யாரோ தேடி திருமணம் செய்யணும்னு இருந்தா ஆசீர்வாதம் கொடுங்க. ஆனா நீங்க முயற்சி செய்து அவங்க திருமணமும் செய்து வச்சு உங்களுக்கு ஒரு கஷ்டத்துல வர, இது ஸ்ரீமத்தா மன்மத்தா பரமத்தா நீங்களே பாருங்க. அதே போல சில பேரு உடம்பு சரியில்லாம இருக்கிற பொழுது மாமிசம் சாப்பிடுறாங்க. உடம்புக்கு மாமிசம், ஆனா ஆத்மாக்கு அது வேண்டாம். மாமிசம் அது ஹிம்சை. நம்ம அஹிம்சை படிக்கிறோம். நம்ம தர்மம் அஹிம்சை. ஆகவே அஹிம்சை பரமோ தர்மம்னு சொல்றோம். பாபா சொல்றாரு சைவம் சாப்பிடணும்னு. ஆகவே நம்ம மாத்தி மாத்தி இந்த ஸ்ரீமத்தை நம்ம மாத்துற பொழுது நம்ம ஒரு குழப்பத்துல வரலாம்.
அது பாபா என்ன சொல்றாரு அதே போல என்னால நினைக்க முடியுமா? பாபா என்ன ஆசை வச்சிருக்காரு அந்த ஆசையை நான் நிறைவேறிக்க முடியுமா? அந்த பாபா என்ன மாதிரி எனக்கு ஒரு வழி காட்டுறாரு, அந்த வழியில நான் நடக்க முடியுமா? பாபா என்ன மாதிரி ஒரு உலகம் எனக்கு உண்டாக்குறாரு, அந்த உலகத்துல நான் போக முடியுமா தகுதியா? இந்த மாதிரி பல மாதிரி நம்ம சுய சோதனை செய்யணும் பாருங்க. காரணம் மாயான்னு சொல்றது அது அடிக்கடி நமக்கு ஒரு குழப்பம் தந்துடும். ஆகவே நான் எப்பவுமே சொல்றது, நீங்க இது நல்லதுன்னு சொல்றீங்க, உடம்புக்கா ஆத்மாக்கா? இது வேணும்னு சொல்றீங்க, உடம்புக்கா ஆத்மாக்கா? சந்தோஷம் வேணும்னு சொல்றீங்க, உடம்புக்கா ஆத்மாக்கா? பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, உடம்புக்கா ஆத்மாக்கா? இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் உங்களையே சுய சோதனை செய்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஒரு காலமும் நினைக்க கூடாது ஸ்ரீமத் அண்ணா நமக்கு கஷ்டம் கொடுக்கறது, ஸ்ரீமத் அண்ணா மக்கள் நினைக்கிற மாதிரி அது விரோதியா இருக்கிறது, அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க நம்ம நினைக்கிறோம். இப்போ உண்மையை நம்ம கேட்கணுமா, மனிதர்கள் என்ன நினைக்கிறோன்னு என்ன நினைப்பாங்கன்னு கேட்கணுமா? நமக்கு சந்தோஷம் வேணுமா? இல்லாட்டி மனிதர்கள் சொல்றாங்க அவங்களும் ஒரு தாழ்ந்த நிலையில இருக்காங்க, நானும் அங்கேயே அவங்களோட இருக்கணுமா? கர்ம கணக்கு ஒரு மாதிரி சொல்லுறது, ஆனா மற்றவங்க வேற மாதிரி சொல்றாங்க, அதை நான் பின்பற்றணுமா? ஆகவே பாருங்க, எத்தனையோ மாறி நம்ம ஒரு குழப்பத்துல வரலாம். இதுக்குதான் ஒரு நாள் ஸ்ரீமத் நமக்கு கிடைக்கிற பொழுது 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி கேட்டா ஒரு மாதிரி நமக்கு தெரியும், தெரியாம இருக்கலாம், நினைவு வரும், மறந்தும் போயிடுவோம். ஒரு வாட்டி கேட்டால் நமக்கு அது நல்லதுன்னு தோணும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். இதுக்குதான் பாபா சொல்றாரு, 1 2 3 4 5 6 வாட்டி கேளுங்க. அப்ப நீங்க அதை கேட்க கேட்க அதோட உண்மை உங்களுக்கு நல்ல மாதிரி உங்க மனதுல இருக்கும். அது மனதுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபக சக்தியும் இருக்கும், அதுல இருந்து நீங்க தவறாம போக முடியும். இதுக்குதான் நம்ம ரெக்கார்டு பண்றோம் முரளி. ரெக்கார்ட் பண்ணணும்னு எத்தனை வாட்டியும் கேட்கலாம். சாப்பிட்ற பொழுது கேட்கலாம், நடக்கிற பொழுது கேட்கலாம், பணி செய்யற பொழுது கேட்கலாம், தூங்குறதுக்கு முந்தி இன்னொரு வாட்டி கேட்கலாம். நிறைய வாட்டி கேட்டால் ஸ்ரீமத் இதுதான் சொல்றது, இது கிடையாது நமக்கு சரியா தெரியும். ஆனா ஒரு வாட்டி நம்ம கேட்டால், அந்த முரளி கிளாஸ்ல ஒரு வாட்டி கேட்டால் அதை மறந்துடுவோம். கொஞ்சம் பிரம்மா பாபா என்ன மாதிரி முயற்சி செய்தாருன்னு பாப்போமா? அவர் வாக்குவாதம் போடல, ஏன் எதுக்குன்னு கேள்வியும் கேட்கறது இல்ல. ஸ்ரீமத் என்ன சொல்லுறது அதே போல அவரு செயல்முறையில அது கொண்டு வந்தாரு. அவர் அந்த அந்த ஸ்ரீமத் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. இது தவறா இருக்குமா, மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மெல்லமா நான் முயற்சி செய்யட்டா, தீவிரமா நான் செய்ய வேண்டான்னு அந்த மாதிரி நினைத்தாரா? நிச்சயமா இல்லை. அவர் இதுதான் உண்மை, உண்மையை நான் நிச்சயமா கடைபிடிக்கணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், யாரு என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னாரு. ஆகவே அவர் கர்மாத்தீத் நிலையை அடைய அவருக்கு 33 வருஷம் எடுத்தது. மம்மாக்கு 30 வருஷம். இப்ப நமக்கு எத்தனை வருஷம் வேணும் நீங்க பாருங்க. ஆகவே ஸ்ரீமத் முடிகிற வரைக்கும் அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேப்பர் படிக்கிறோம், சில நேரம் நம்ம வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோம், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஸ்ரீமத்தை கேட்கிற பொழுது அது நமக்கு உண்மைன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா நமக்கு தெரியும். ஆகவே இப்ப நான் என்ன செய்யணும்னா,
நான் முன்னேறணும்னா என் என் மனதுல ஒரு திட மனசு எனக்கு தேவை. இப்ப நம்ம பக்தி செய்யறோம். இப்ப நீங்க கேட்கலாம், பக்தி தேவை இல்லையான்னு. பக்தி செய்யறதுல நிறைய நன்மைகள் இருக்கு, நமக்கு சந்தோஷம் இருக்கு. அந்த பக்தி அந்த ஒரு எண்ணங்கள் வருது. கடவுள் மேல ரொம்ப அன்பு காட்டுறோம், மனமும் உருகிறது, நெஞ்சு உருகிறதுன்னு நம்ம சொல்றோம். ஆகவே பக்தியில நன்மை இருக்கு. ஆனா பக்தியில மாற்றம் வர்றதில்ல. நன்மை இருக்கு, நெஞ்சு உருகிறது, கண்கள் பெருகலாம், கண்ணீர்கள் பெருகலாம், ஆனால் மாற்றம் கிடையாது. ஸ்ரீமத் மூலமா தான் நம்ம வாழ்க்கையே ஒரு பரிவர்த்தனை, ஒரு மாற்றம் அது அடைய முடியும். ஆகவே பக்திக்கும் ஸ்ரீமத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க செய்யலாம். ஒரு காலமும் பாபா சொல்லல பக்தி விட்டுடுங்கன்னு. நீங்க மாறணுமா, அப்போ பாபாவோட முரளிய கேட்கணும். இதுக்குதான் நம்ம என்ன நினைக்கணும்னா, பக்தி மூலமா நம்ம எதையும் தியாகம் செய்யறது கிடையாது. ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ ஒரு மாதிரி உபவாசம் இருக்கோம், பட்னி கிடக்கிறோம், இரவு தூங்காம இருக்கலாம், இல்லாட்டி எங்கேயாவது போய் குளிக்கிறோம். இது ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம செய்யறோம். ஆனால் பாபா சொல்றாரு, இப்போ நீங்க ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள கொண்டு வந்தா நிரந்தரமா இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும், உண்மையா இருக்கணும், உங்க புத்தி மூலமா இருக்கணும், அது புரிஞ்சு உணர்ந்து நீங்க மாறணும். இதுதான் வித்தியாசம். பக்திக்கும் இந்த ஞானத்துக்கும் வித்தியாசம். இப்ப ஸ்ரீமத் சொல்றது உணர்ந்து தெரிஞ்சு, அது நல்லது வேணும்னு தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளறதுல அதுல நிறைய நன்மைகள் இருக்கு. பாபா வந்தால் நிச்சயமாக நிறைய பொக்கிஷம் கொடுப்பாரு. 1-2 ஒரு சாதாரண தந்தை குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியும்? வீடு கொடுக்க முடியும், ஒரு மோட்டார் கார் கொடுக்க முடியும், நிறைய பணம் கொடுக்க முடியும், அந்தஸ்து கொடுக்க முடியும், குடும்ப பேரு கொடுக்க முடியும். ஆனா பகவான் வந்தா சொர்க்கமே கொடுக்கிறாரு, தேவராவே மாத்துறாரு, ராஜாங்களுக்கே ராஜாவா செய்யறாரு. ஆகவே ஸ்ரீமத் கொடுக்கிறது என்னதுன்னு உணர்ந்தால், இது பகவானுக்கு ஒத்தருக்கு தான் முடியும். அவர் கொடுக்கறது வேற, அவர் கொடுக்கறது தனிப்பட்ட ஒரு விசேஷ பொக்கிஷம். அவர் கொடுக்கிற மாதிரி எந்த மனிதனும் கொடுக்கவே முடியாது. ஆகவே ஸ்ரீமத்தன் சொல்றது இனிமை. எதுக்கு இனிமை? புத்திக்கு இனிமை, ஆத்மாக்கு இனிமை. பாபா நம்மள மலர்களா மாத்துறாரு. முக்கல்கா இருந்தோம், நம்ம மலர்களா மாறணும்னா எவ்வளோ நம்ம முயற்சி செய்யணும், எவ்வளவு நம்ம யோசிக்கணும். நான் எப்படி இருந்தேன் முந்தி, அது சரியில்லை, அப்ப எனக்கு சந்தோஷமா கொஞ்சம் இருந்தது, ஆனா நிரந்தர சந்தோஷம் கிடையாது, நிரந்தர திருப்தியும் கிடையாது. ஆனா இப்போ நான் பாபா கிட்ட வந்த உடனே சுய நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு, இது உண்மைன்னு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, பகவானே சொல்லி தர்றாருன்னு அதுவும் நிச்சயமா இருக்கு. பகவானை இத்தனை நாள் நான் தேடினேன், கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் இருக்கு. ஆகவே இந்த சந்தோஷம் பொங்கி பொங்கி வரணும் பாருங்க. ஆகவே பாபாவோட ஸ்ரீமத் அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப நல்லா நமக்கு ஒரு நல்ல மாதிரி ஒரு வழி காட்டுறது. அதே போல நம்ம ஸ்ரீமத்தை நம்ம படிக்கிற பொழுது அவர் விகாரத்தை விட்டுடுங்கன்னு சொல்றாரு. ஆனா விகாரம் சொல்ற பொழுது நம்ம நினைக்கிறோம் கூச்சிக்கிறது, பொறாமைப்படுறது, பேராசை இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது. அப்படி கிடையாது. எல்லாமே ரொம்ப சூக்ஷ்மமான மனதுல இருக்கு, எண்ணங்கள்ல இருக்கு. யாராவது நம்ம பார்க்கிற பொழுது, அவங்கள நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு பிடிக்காம இருக்கிறது, ஒன்னும் பேசுறது இல்லை, ஒன்னும் செய்யறது இல்லை, ஆனா கண்கள் மூலமா அவங்கள எனக்கு பிடிக்கல, இதுவும் ஒரு பாவம் தான். ஆகவே இந்த சூக்ஷ்மமான
ஒரு விகாரங்கள், ஒரு சில விகாரங்கள் நம்ம கிட்ட இருந்து அது நம்ம பஸ்மமாக்கிடணும்னு பாபா சொல்றாரு, அழிச்சிடணும்னு சொல்றாரு. ஆகவே நம்ம விகாரங்கள் இன்னுமே நம்ம உடம்பு மூலமா செய்யறது கிடையாது. ஆனா மனம் மூலமா நிறைய தேவையில்லாத எண்ணங்கள், பிறகு எண்ணங்கள் விகாரங்க விகாரம் நிறைந்த எண்ணங்கள் வச்சிருக்கோம், வீணான எண்ணங்கள் வச்சிருக்கோம். இதுவும் ஒரு விதத்துல நமக்கு ஒரு தடங்கலா வருது. ஆகவே பாபா சொல்றாரு, உங்க எண்ணங்களையே நீங்க கவனம் செலுத்தினா அதே போதும். எண்ணங்கள் மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேச்சு, உங்க செயல், உங்க சகவாசம் நல்ல மாதிரி மாறும்னு சொல்றாரு. ஆகவே அகநோக்கத்துல இருக்கிறது தான் ஸ்ரீமத். பக்தி மார்க்கத்துல நம்ம வெளிப்புறத்துல பாடுறோம், பக்தி செய்யறோம், ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம், எங்கேயோ போறோம், வெளிப்புறத்திலேயே இருக்கோம். ஆனா ஸ்ரீமத் சொல்றது, அகநோக்கத்துல இருங்க, உங்களை பாருங்க, உங்களை உணருங்க, உங்களை பரிசோதனை செய்யுங்க, உங்களை மாற்றுங்க. நீங்க ரொம்ப இனிமையா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப தூய்மையா இருக்கீங்க. முதல் பாடம் என்ன? நீங்கள் யார்? ஆத்மா. ஆத்மானா என்ன? தூய்மை, அமைதி, சந்தோஷம், சக்தி. இதுதானே நம்ம படிச்சோம். அப்போ அதுதான் நான். ஆகவே நான் அந்த தூய்மையை அங்கே தேட வேண்டாம், அந்த அமைதியை வெளியில தேட வேண்டாம், அந்த ஒரு சந்தோஷத்தை அங்க தேட வேணாம், எனக்குள்ளேயே இருக்கு. ஆகவே அதை நான் அனுபவம் செய்ய எனக்குள்ளே இருக்கிற விகாரங்கள் எல்லாம் நான் எவ்வளவு எல்லாம் எனக்குள்ளே போட்டுக்கிட்டேனோ அதெல்லாம் நான் வெளிப்புறத்துல வீசிடணும், வெளியாக்கிடணும். அது எனக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் நான் வெளியில வீசிட்டா என்னோட உண்மையான சுய நான் ஆத்மா, தூய்மையான ஆத்மா, நடிகர், கபடமில்லாத ஆத்மா, அன்பு நிறைந்த ஆத்மா, தூய்மையான ஆத்மா நான் மாற முடியும். ஆகவே நான் அங்கிருந்து எதுவும் நான் எடுக்கவும் வேண்டாம், அங்கிருந்து நான் எதுவும் எனக்கு தேடவும் வேண்டாம். எனக்குள்ள இருக்கிறது தேவையில்லாதது நான் வெளியாக்கிட்டா நான் பிரகாசமா இருக்க முடியும். பாபா கிட்ட நம்ம வர்ற பாபாவோட பிரகாசம் நமக்கு வருது. பாபா கிட்ட வர்ற அவரோட சக்தியும் நம்ம சக்தியை எழுப்புறது, நம்ம பிரகாசத்தை எழுப்புறது, நம்ம தூய்மையை எழுப்புறது, நம்ம அன்பையை எழுப்புறது. அது அன்பு அங்க தேட வேண்டாம். இதுக்குதான் நம்ம தேடுறது கிடையாது, கேட்கறதும் கிடையாது. நமக்குள்ளேயே இருக்கு. எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். பாபாவோட ஸ்ரீமத் எனக்கு எல்லாமே தர்ற பொழுது ஏன் கவலை, ஏன் எதுவும் செலவு பண்ணணும்? பாபா என்கிட்டயே வர்ற, என் வீட்டுக்கே வந்துட்டாரு. நம்ம எங்கெங்கெல்லாம் தேடுறோம், 4 மூலையிலையும் தேடுறோம், எங்கே எங்கே பகவான் அவரே வந்துட்டாரு. அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியம் செய்தோம். பாபா சொல்றாரு, நான் உலகத்துக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன், அவங்க கிட்ட நான் போக மாட்டேன், உங்களுக்கு தான் நான் வர்றேன், என் பிள்ளைங்களுக்காக நான் வர்றேன், என் பிள்ளைங்களை தான் நான் ராஜாங்களா செய்யறேன், என் பிள்ளைங்கள் மேல எனக்கு ஆசை இருக்கு, அன்பு இருக்கு, நான் ஏத்தி விடுறேன், என்ன கேளுங்க, நான் உங்க தந்தை. ஆனா எவ்வளவு அன்பாக, எவ்வளவு நல்லா சொல்றாரு. அப்ப அவர் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சொல்றாரு, இனிய குழந்தைங்களே. ஒரு முரளியில சொல்ற பொழுது எனக்கு மனமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் சொன்னாரு, என் மேல அன்பு செலுத்துங்கன்னு சொல்றாரு. ஏன் சொன்னாரு? நம்ம அன்பு செலுத்துறது கிடையாது, லவ் மீன்னு சொன்னாரு. லவ் மீ, என் மேல அன்பு செலுத்துங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம சொல்றோம், பாபா நல்லவரு, நல்ல முரளி கொடுத்தாரு, பாபா நமக்கு சொர்க்கம் கொடுக்குறாரு, அது இதுன்னு சொல்றோம். பாபா மேல அன்பு நம்ம வச்சிருக்கோமா? எவ்வளவு அன்பு, என்ன மாதிரி அன்பு? உண்மையான அன்பா, இல்லாட்டி ஒரு போலி அன்பா? பாபா சொல்ற, என் மேல அன்பு காட்டுங்கன்னு. அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் உண்மையான அந்த தியாகமும் வர்றோம். தியாகம்,
நான் ஒண்ணுமே செய்யல, எல்லாமே பாபா கொடுக்கறாரு. என்கிட்ட இருந்து ஒண்ணுமே நான் வெளியாக்கல, எல்லாமே என்கிட்ட இருக்கு. பாபா சொல்லி தர்றாரு, இது இருக்கு, இது பாவிக்கணும்னு. ஆகவே பாபாவே என்கிட்ட வந்து நான் யாரு, எப்படி, எங்க இருக்கேன், என்ன மாதிரி 84 பிறவி நான் எடுத்தேன்னு சொல்ற பொழுது அந்த பாபாக்கு நான் தியாகம் பண்ண என் நேரம் இல்லையா? நம்ம சொல்றோம் நேரம் இல்லைன்னு, ரொம்ப தூரம்னு சொல்றோம், வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் சொல்றோம், 1 மணி நேரம் தான் முடியும்னு சொல்றோம். பாபா சொல்றாரு, என் மேல அன்பு செலுத்துங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பக்தியில நம்ம எவ்வளவு பக்தி செய்யறோம், எங்கெங்கெல்லாம் போறோம், எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறோம், என்னென்னலாம் செய்யறோம், எவ்வளவு தியாகம் பண்ணிட்டோம். ஆனா உண்மையாகவே கடவுளே வந்தால் நம்ம நேரம் இல்லைன்னு சொல்றோம், முடியாதுன்னு சொல்றோம். உண்மையான தந்தைக்கு, உண்மையான பகவானுக்கு 1 மணி நேரம் தான் என்னால முடியும்னு யோசிச்சு பாருங்க. லவ் மீ சொல்றாரு, எத்தனை வாட்டி நமக்கு இனிய குழந்தைங்கள்னு சொன்னாரு, 1000 வாட்டியா? என்ன முடியுமா? ஒரு முரளிலேயே என்ன மாதிரி ஞானம் கொடுக்கறாரு. ஏதாவது ஒரு புஸ்தகத்துல இருக்க அந்த ஞானம்? எங்கேயாவது ஒரு ரிஷியோ முனியோ, ஒரு தர்மம் ஸ்தாபிக்கிற ஒரு தந்தையோ ஏதாவது ஒரு நல்ல புத்திமதி சொல்லி நம்மளை ஏத்தி விட்டாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா இந்த தந்தை நம்மளை உண்மையாகவே ஒரு ஜென்மத்துக்கு கிடையாது, நிறைய ஜென்மங்களுக்கு அவர் ஏத்தி விடுறாரு. அன்பு செலுத்த நம்மளால நேரம் இல்ல, சக்தி இல்ல, முடியலன்னு சொல்றோமே, ரொம்ப ரொம்ப ஆழமா யோசிக்கிற ஒரு கருத்து. என் மேல அன்பு செலுத்துங்க குழந்தைங்களேன்னு சொல்றாரு. அதே போல பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உங்க எண்ணங்கள் ஷார்ப்பா கிடையாது, அதுல சக்தி கிடையாது. நான் இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் இங்க போறேன், நாளைக்கு செய்ய போறேன், இது நிச்சயமா முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா செயல்முறையில கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றாரு. ஆகவே எண்ணங்கள் கொஞ்சமா வச்சிருங்க. அந்த கொஞ்சம் எண்ணங்களுக்கு நீங்க சக்தி கொடுங்க. அந்த எண்ணங்கள் மூலமா செயல்முறைகளை கொண்டு வாங்க, அதே போதும். எண்ணங்கள் பேச்சு மூலமா செயல் மூலமா வந்தால் அது ரொம்ப பெர்ஃபெக்ட். ஆகவே நீங்க அது சரியா வர்றதுக்கு ஜாஸ்தி நீங்க எண்ணங்கள் வச்சிருந்து கொஞ்சமா நீங்க நல்லது செய்தாலும் இத்தனை எண்ணங்கள் நினைத்தும் அதுல ஒரு நன்மை கிடையாது. ஆகவே நல்ல எண்ணங்கள் வச்சிருங்க, நல்ல துல்லிய அதிர்ச்சிகள் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட மனதை, உங்களோட புத்திய தூய்மையாக்கிக்கிட்டே இருங்க. நான் ஆத்மா, எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் அனுப்பணும். நான் ஆத்மா, பாபாவோட குழந்தை. நான் ஆத்மா, தெய்வாத்மா. நான் ஆத்மா, ராஜா. ராஜாவுங்களுக்கு ராஜ ராஜ ஆத்மான்னு நான் நினைக்கணும். ஆகவே நான் நினைக்கிற பொழுது நல்ல உயர்ந்த எண்ணங்கள் நான் வச்சிருக்கணும். அதன் மூலமா துல்லிய அதிர்ச்சிகள், பிரகாசம், பிறகு நான் அவங்களுக்கு ஒரு 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 உற்சாகம் அனுப்புறது இந்த காத்து மூலமா. ஆகவே என்னுடைய எண்ணங்கள் மூலமாவே நான் நிறைய சேவை செய்யலாம். நான் கபடம் இல்லாம இருக்கேனா, திருப்தியா இருக்கேனா, எனக்கு ஒரு நன்றின்னு எனக்குள்ள இருக்கா? ஒரு சில சமயம் நமக்கு நன்றியே கிடையாது. நம்ம நினைக்கிறோம், இன்னும் நான் சீனியர் ஆகல, இன்னும் எனக்கு கோபம் இருக்கு, இன்னும் இது அப்படிதான் நினைக்கிறோம். நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு கார்த்தால நீங்க எந்திரிச்சீங்க, குளிச்சீங்க, அமிர்த வேலை செய்தீங்க, முரளி கேட்டீங்க, நன்றி நன்றி நன்றி. வேலைக்கு போறீங்க, நன்றி. சிரிக்க முடிஞ்சது, நன்றி. உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, நன்றி. குழந்தைகள் இருக்கு, நன்றி. குடும்பம் இருக்கு, நன்றி. எத்தனை நன்றி! அந்த நன்றிகள் எல்லாம் நீங்க மறந்துட்டு, ஏன் எனக்கு இது இல்லை, ஏன் அவங்கள என்ன பார்க்கல, ஏன் அவங்கள மதிக்கல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில திருப்தினே கிடைக்காது. ஆகவே நம்ம உண்மையா இந்த ஸ்ரீமத்தை நம்ம கடைபிடிக்கணும். உண்மையா
உண்மையா நான் வந்து பாபாவை நேசிக்கிறேனா, உண்மையாகவே இது எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேனா, இது உண்மையாகவே எனக்கு ஒரு நல்லது கொடுத்திருக்கு, நன்மை கிடைச்சிருக்கு நான் அனுபவம் செய்யறேன்னா, இதே நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் போதும். கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் போதும். இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வர்றோம். அப்ப நீங்க முன்னேறது உங்களால உணர முடியும். வெளிப்புறத்துல ஒண்ணும் இல்ல. ஆனா உங்களுக்கே தெரியும். எனக்கு நிம்மதி ஜாஸ்தி இருக்கு. பொறுமை ஜாஸ்தி இருக்கு. பிறகு மன்னிக்கிற ஒரு பன்மை எனக்கு இருக்கு. நான் மற்றவங்கள வேற மாரி பார்க்கறது நான் விட்டுட்டேன். எனக்கு மன்னிக்கிற அந்த சக்தி எனக்கு ஜாஸ்தி இருக்கு. பகவான நினைக்கிறேன். நான் ஒரு நடிகர்ன்னு எனக்கு தெரியும். நல்லா நடிக்கணும். கர்ம கணக்கு என்னன்னு எனக்கு தெரியும். அதன் பிரகாரமா நடிக்கிறேன். எவ்வளோ இருக்கு பாருங்க. நம்ம வந்து நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்ல. இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு, நம்ம வந்து வெளிப்புறத்திலேயே நிறைய காய பணியங்கள் செய்து நேரம் இல்லைன்னு சொல்றது இது சரி கிடையாது. இந்த ஒரு நேரம் அது போய்விட்டால் இனிமே கிடையாது. நம்ம 2 வாட்டி பிறவி எடுக்கிறோம்னு நமக்கு உணர்றது. புது பிறவி, சூத்திர பிறவில இருந்து ஒரு பிராமண பிறவி நமக்கு கிடைச்சது. அப்படின்னா புது மாதிரி எண்ணங்கள், புது மாதிரி சாப்பாடு, புது மாதிரி ஆஹ் ஆஹ் சகவாசம் எல்லாமே புதுசா இருக்கிற பொழுது நான் இன்னும் பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணுமா, வேணுமா, அங்கே இங்கே நான் அலையணுமா? ஆகவே நான் பிராமணனா வந்த உடனேயே எனக்கு 2வது பிறவி, கடவுளே எனக்கு ஒரு பிறவி கொடுத்திருக்காரு. இந்த பிறவில நான் வீணாக்க மாட்டேன். நிச்சயமா நான் தியாகம் செய்யறேன். தியாகம் வந்து நல்லதுக்கு. எனக்கு தியாகம் மூலமா நான் எனக்கு ஏதோ தொலைச்சிட்டேன், ஏதோ குறைஞ்சிருது, என்னோட பணமெல்லாம் போச்சு, அப்படி கிடையாது. தியாகம்னா சந்தோஷம். எதுக்கு தியாகம் செய்யறோம்? நல்லதுக்கு, நமக்கு. அதே போல தியாகம் முடிஞ்ச உடனே தபஸ்யா, உண்மையாகவே பாபாவை நேசிக்கலாம். எப்பொழுது நான் உண்மையா பாபாவை நேசிக்கிறேனோ அப்ப பாபா எனக்கு சொந்தம். கேட்க வேண்டாம். கேட்கறது முந்தையே அவர் செய்துடுவாரு. சொல்ல தேவையில்லை. என்னோட மனம் அவருக்கு தெரியாதா? கேட்கணுமா? பேச்சு மூலமா வரணுமா? இல்லாட்டி மனமும் மனமும் ஒன்னா சேருற பொழுது தெரியாத அவருக்கு? ஆகவே தபஸ்யா, தியாகம் இருந்தா, உண்மையான ஒரு சரணம், தஞ்சம் அடைஞ்சிட்டா, அந்த ஒரு அன்பு மூலமா நான் எதுவுமே எனக்கு குறை கிடையாது, நான் நினைக்கிறதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு அப்படி இருக்கிற பொழுது நம்ம சேவை செய்யறது தேவையே இல்லை. நம்ம சந்தோஷமா இருந்தா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா, எப்பவுமே முக மலர்ச்சியா இருக்கிற பொழுது, திருப்தியா இருக்கிற பொழுது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பொழுது, இலேசா இருக்கிற பொழுது, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவங்கள பாருங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படி அவங்க நினைப்பாங்க. ஆகவே நம்ம வந்து நம்ம எப்படி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி தர்றோம், நம்ம யாருக்கு சொந்தமாய் விட்டோன்னு. ஒரு சூத்திர குடும்பத்துல இருந்து, ஒரு தாழ்ந்த ஒரு உடம்பு உணர்வு குடும்பத்துல இருந்து நான் ஒரு உயர்ந்த ஒரு குடும்பத்துக்கு நான் வந்துட்டேன், பிறவி எடுத்துட்டேன், நான் வேற, நான் பழைய நான் கிடையாது, நான் புதுசுன்னு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கிற பொழுது என்ன மாதிரி பிரகாசமா இருப்பீங்க, எப்படி சந்தோஷமா இருப்பீங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எப்படி ஆர்வம் உற்சாகமும் இங்க இருக்கும், எப்படி நீங்க சேவை செய்வீங்க. தியாக், தபஸ்யா, சேவா, ஸ்ரீமத் மூலமா தான் முடியும். இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு பெரிய தியாகம் கிடையாது. உண்மை, நன்மை, நல்லது எனக்கு தான் நிறைய கிடைக்கிறது இந்த தியாகம் மூலமா. தபஸ்யா, இது போலி ஒரு அன்பு கிடையாது. நான் பாபாவுடைய உண்மையான சொந்தமாய் விட்டேன். என்னோட தந்தை எனக்கு உரிமை இருக்கு. பிறகு சேவை செய்யற பொழுது உங்க பேச்சு, உங்க முகம், உங்க உடம்பு,
உங்க துள்ளி அதிர்ச்சிகள் எல்லாமே சேவை செய்யும். ஸ்ரீமத் இதுதான் நமக்கு கொடுக்கும். ஆகவே நீங்க நினைக்க கூடாது ஸ்ரீமத் என்ன கட்டளைகள், படிப்பு, பரீட்சை, மாயா, ராவணா அப்படி ஒன்றும் இல்லை. உண்மையாகவே என்னோட மனதை நான் திறக்கிறது, உண்மையாகவே நான் சொந்தமாறது, உண்மையாகவே நான் ஒரு புது மாதிரி பார்க்கறது, நினைக்கிறது, செய்யறது, உணர்றது. இதே தான் பாருங்க ஸ்ரீமத். ஸ்ரீமத் நம்ம புத்தியை மாத்துறது, அதோட திசையை மாத்துறது. ஸ்ரீமத் இருந்தா நமக்கு திவ்ய புத்தி கிடைக்கும், திவ்ய கண்களும் கிடைக்கும். மூன்றாவது நெற்றின்னு சொல்றோமே, திவ்ய கண்கள், திவ்ய புத்தி, திவ்ய பகவான் கிட்ட இருந்து நம்ம எல்லாமே கிடைக்கிறது ஸ்ரீமத். ஆகவே ஒரே ஒரு வாட்டி 5000 வருடத்துல அது வருது. இங்க இருந்து அந்த பக்கம் போக அந்த பாலமும் பாபா காட்டிடுறாரு. நம்ம நடக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடி ஒரு பாட்டி நம்ம எடுக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருப்போம். ஆகவே இதுல கஷ்டம் முடியாதுன்னு சொல்லவே கூடாது. முடியும். இன்னைக்கு முடியாம இருந்தாலும் நாளைக்கு முடியும். அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு உற்சாகம், உங்களுக்கு ஆர்வம், சக்தி நீங்களே ஊட்டிக்கிட்டே இருந்து பகவானே என் பக்கம் இருக்கிற பொழுது பயம் ஏன்? அவர் கையே என் கையில இருக்கிற பொழுது, நான் விடாம இருக்கிற பொழுது நிச்சயமாக நான் ஒரு அரசகுமாரரா வருவேன். நிச்சயமாக சத்திய யுகத்துக்கு போய் நான் சேருவேன். எனக்கு சந்தேகமே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம் பாபான்னு சொல்லலாம். ஆகவே இந்த நன்றின்னு சொல்றது நம்ம கிட்ட இருக்கணும். பிறகு சத்தியம்னு சொல்றது அதுல மனதுல இருக்கணும். பிறகு தியாகம்னு சொல்றது அன்பாக நம்ம விட்டு விடணும் பழசெல்லாம். பிறகு எனக்கு ஒரு சொந்தம் இருக்கு, நிரந்தர சொந்தம். இப்போ மனித சொந்தங்கள் எல்லாம் ஒரு ஜென்மத்துக்கு தான். இது நிரந்தர சொந்தம். இந்த நிரந்தர சொந்தத்தை நான் விடவே மாட்டேன். ஆகவே எனக்கு பாபா கிடைச்ச உடனே இந்த பூமியும் என்னோட, ஆகாயம் என்னோட, இந்த சமுத்திரமும் என்னோட. இது என்ன வேணும்? பாபா கிடைச்ச உடனே எல்லாமே கிடைக்கிறது. ஸ்ரீமத் வந்த உடனே உலகமே மாறுறது. இந்த காடு ஒரு பூந்தோட்டமா மாறுறது. சந்தோஷம், நன்றி என்னுடைய பாபா. சரியா? ஓம் சாந்தி.